God, what is your name? Amen. Jesus is the Lamb of God. Worthy is your name. Amen. அருமையான சகோதரி சங்கீதம் 121 வாசித்தாங்க. அதுல ஒரு வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. Yes, indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. Amen. நம்ம எல்லாரும் ஒரு பரிசுத்த ஆராதனையில நாம கலந்து இருக்கிறோம். கடவுள் நமக்கு அருமையான சமயத்தை கொடுத்திருக்கிறார். என்னோடு இந்த சகோதரிகள் மட்டும் பாட போறாங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்பாட்ட சொல்லுங்க, அமைதியா சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் அருமையான சகோதரிகள் பாடுவாங்க. நீங்க கடவுளோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு வரணும். இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லும் போது ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று புத்துணர்வோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும். மறக்குதையா It may seem like things are falling apart, but trust me, they are actually falling into place. Sometimes life can be hard, and it is easy to lose hope. But didn't give up. Keep your faith strong and believe that brighter days are ahead. Every problem has a solution. Every challenge makes you stronger. Lean on me when you feel weak and find comfort in my presence. Talk to me through prayers and listen for my guidance. Give me your love. I am here to support you and help you to grow in strength. Remember, my child, you are never alone. I am with you always, and I will never leave you. Everything is going to be okay, because I am here. See, all of us guiding you towards a better and a brighter future. Rest in my love. He has a plan for you.
கடவுளுடைய அபிஷேகத்தை உணர்ந்தீங்களா? அருமையான பாட்டு. என் உயிரான உயிரான இயேசுவே, அவர்தான் நமக்கு எல்லாமே உயிர். கடந்த ஒரு வாரமாக, கடந்த ஒரு மாதங்களாக நம்ம பிறந்த நாளிலிருந்து கண்ணிமணியை போல காத்து எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ற இந்த நாட்கள்ல உங்களை இந்த சவுதி பட்டணத்துல அழகான ஒரு வேலையை கொடுத்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க. நம்ம குடும்பம் நாம நிமித்தம் சந்தோஷமா இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பாக்கியம். Today I am standing here because of His grace. அருமையான நமது செக்ரட்டரி 2 வாரங்களுக்கு முன்னாக இந்த worship நடத்தணும்னு சொன்னாங்க. Praise God. என்னுடைய டியூட்டி எல்லாமே கிளியரா இருந்துச்சு. அவங்களுடைய டியூட்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த நாளே என் டியூட்டி வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு. Until yesterday I was extremely high pressure. If I took chance, I will go here. If I am being called 10:30, no problem. If I am being called 10:15, it will be a disaster. I said, Lord, we are going to worship you. We are going to honor you. I need your grace. My on-call should be shared by somebody. Yesterday my colleague said, Selvi, you can go, you can do your business. Praise God. 2 weeks I was in like high pressure. Within a second, I am happy here. What about you? What about you? Same thing. It's my story. Everybody has a same story. எல்லாருக்குமே இதே சூழ்நிலை உண்டு. எதற்கும் கவலைப்படாதீங்க. அப்பா உங்களோடு இருக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, இப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதின் நோக்கம் கண்டிப்பா அவர்கள் வாழ்த்த ஆசீர்வதிக்க, அதே போல நமது மணவாளனாகிய பரம தகப்பனை வாழ்த்தி வரவேற்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? மணவாளனை நம் மத்தியில் வர, அவருடைய மகிமையை நாம் அனைவரும் உணர, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, தேவனுக்கே மகிமை என்று எல்லாருமா பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து எங்களோட பாட போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
ஃபீல் பண்ண இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் பாடுனீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இட்ஸ் யுவர் டைம். அருமையான சகோதரிகள் மட்டும் பாடுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளை அப்பாட சொல்லுங்க. இன்று அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கணும். நாம இங்க வந்ததின் நோக்கம் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படணும். இந்த இடத்தை விட்டு நாம திரும்பி போகும்போது அப்பாவுடைய அபிஷேகத்தோட ஒரு சந்தோஷத்தோட இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. எத்தனை பேர் நீங்க கண்ணீரோட இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமோ தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்ததன் நோக்கம் தனிமையில இருக்கலாம், அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கலாம், அநேக வழிகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம், நாம நினைக்காததை நடக்காம இருக்கலாம். நம்மளுடைய குறைகளை சொல்ற ஒரே இடம் ஆலயம். This is the place, the right place to speak to the God. அவரோடு பேச, அவரோடு நெருங்கி உறவாட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே இடம், ஒரே தருணம் சர்ச். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முடிந்தா முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா இருந்த இடத்துல நீங்க அவரை நோக்கி தேடுங்க. கடவுள் பெரிய அற்புதங்களை இந்த தினத்தில் உங்கள் மத்தியில் செய்ய போறாரு. மேபி
You may not believe. I trust. If I was being harassed last 2 weeks, how I am going to lead this worship. But God has His own timing, perfect timing. Everything will be all right. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தனிமையில இருக்கலாம், திருமணம் ஆகாம இருக்கலாம், பெற்றோர்களை விட்டு தனிமையில இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம். இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. இன்று இது உங்களுடைய கண்ணீரின் துடைக்கப்பட்ட நாளாக இருக்கணும். ஹalleluya. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Amen. Thank you Jesus.
you take another trials and barriers, which is biggest ever. If you see, சங்கீதத்துல 117 நீங்க பாத்தீங்கன்னா very smallest, yes, very smallest. You feel now, oh, everything is very small. Everything is very small. If you go to 119, the biggest ever verse of Bible. பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார். எப்படி 17-18 போல ஸ்மாலஸ்டாக இருந்தாலும் 19 போக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. ஹalleluya. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். Then Jesus answered the woman, you have greater faith. Amen. உங்களுடைய விசுவாசம் பெரியது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் துடைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். Jesus Christ, my living hope. Jesus Christ, our living hope. Jesus Christ, my living hope. Jesus Christ is our living hope. Jesus Christ is our living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death was sleep on me. You have broken every chain. There is salvation in your name. Jesus Christ, my living hope. Jesus Christ, our 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 living hope. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றீங்களா? இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இழந்து போனது எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாய் வசனம் எபிரேயர் 6:14 சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். Saying, I will surely bless you and give you many descendants. Amen. The day you are created in the mother's womb, as I tell you every time, ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. கடல் அலைகளை போல உங்களை தேடி வருது. ஓடி போவாதீங்க. Just grab it. Feel the presence of God. Feel the Spirit of God. Feel that. Be joyful. Go out from here. Be an evangelist. Be a testimony. Bring many souls into Him. Let's show everyone to reach thy kingdom of God. This is your day. This is the day the Lord has made for you. Praise, honor, and glorify. God bless you all. God bless you all. Amen. Hallelujah. Hallelujah. துதிகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இதுக்கு ஒரு சத்தியத்துக்காக என் மேலே சிஸ்டர் லிஜியா அவர்கள் துதிக்க கேட்டுக்கொள்கிறேன். స్తోత్రం చేయగల కావి 2-3 పేరు ఎవడ కూడియాలి నాలుగు మధ్య మహాపావి దోషమైన